சி. ஜோசப் விஜய் என்னும் நான். வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்திக். கார்த்திக் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சரித்திர மாற்றம் நடந்திருக்கு. முதல்ல நம்ம தமிழகத்தோட புதிய முதலமைச்சருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட்னு தான் நான் சொல்லுவேன். 1983 ஆந்திராவில் என்டிஆர் படைச்ச சாதனையை விட இது ஒன்றும் பெருசு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த அரசியல் களம் வேறு, இப்போ இருக்கிறது வேறு. பலமான 2 திராவிட கட்சிகள் வேரூன்றி இருந்த தமிழ்நாட்டில் வெறும் 2 ஆண்டுகள் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சுமார் 1,75,00,000 மக்கள் இவரை நம்பி வாக்களிச்சிருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த தேர்தலில் நான் கவனித்த மிக முக்கியமான விஷயம் இளைஞர்களின் அபரிதமான பங்களிப்பு. முன்னாடியெல்லாம் அரசியலை தள்ளி நின்று பார்த்த இளைஞர்கள் இந்த முறை ஆர்வத்தோட களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க. இதற்கு முழு முதற்காரணம் முதல்வர் விஜய் அவர்கள் தான். இளைஞர்கள் மத்தியில அரசியலை பத்தின ஒரு விழிப்புணர்வையும் மாற்றத்திற்கான நம்பிக்கையும் ஒரு விதைச்சிருக்காரு. முதல் முறை வாக்காளர்கள் முதல் இளம் பட்டதாரிகள் வரை ஒரு புதிய தலைமை வேணும்னு ஆர்வமா பங்களிச்சதுதான் இன்னைக்கு இந்த வெற்றிக்கு அஸ்திவாரம். விஜய் அவர்கள் தான் இளைஞர்களை அரசியல் நோக்கி இழுத்த காந்த சக்தி. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவரை பற்றி ட்விட்டரில் எழுதும்போது ஆக்டர் விஜய் அப்படின்னு எழுதியிருக்காரு. எனக்கு என்னமோ அது சரியாக தோணலை. அது என்ன ஆக்டர் விஜய்? ஒருவேளை ஒரு ரோடு கூட்டுறவராக இருந்திருந்தாருன்னா ரோடு கூட்டுற விஜய்னு எழுதியிருப்பாரா? இவரோட அரசியல் நாகரிகம் என்ன அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அவர் முதல்வர் நாட்காரியில் இருக்கிற ஒரு முதலமைச்சர். அவரை அப்படி பேசுறது அவரை நம்பி வாக்களித்த 1 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறவங்களோட நம்பிக்கையை நம்ம அவமதிக்கிற மாதிரி தான் இருக்குது. அரசியல் இறங்கி தன்னை ஒரு தலைவராக நிரூபிச்சிட்டார் அவரு. பழைய பெயர்களை வச்சு விமர்சிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு அநாகரிகமான செயலாக தான் எனக்கு தோணுது. சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே இதுக்கான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. நானும் அதுக்கு ஆதரவாக நிற்கிறேன். பதவியேற்பு விழாவில் அவர் பேசுனது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. நான் தேவதூதன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று வர நாடு நாசமாக போச்சு, நான் வந்த உடனே எல்லாமே மேஜிக் மாதிரி மாறினு நான் சொல்லல. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான், எனக்கும் வறுமை தெரியும்னு அவர் சொன்னது மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. பவர் சென்டரை பற்றி அவர் சொல்லும்போது இங்கே ஒரே அதிகார மையம்தான், அது நான் மட்டும்தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. கடந்த காலங்களில் இருந்த பல அதிகார மையங்களுக்கு அவர் கொடுத்த முதல் எச்சரிக்கை இது. மேலும் 10 லட்சம் கோடி கடனை இறக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவர் சொன்னது வரப்போற நிதி நெருக்கடியை சமாளிக்க மக்களுக்கு கொடுக்குற ஒரு முன்னறிவிப்பு தான் இது. அதனாலதான் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கிறாரு. மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா 3 முக்கியமான கோப்புகள்ல அவர் இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, போதைப் பொருள் ஒழிப்பு படை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதை கொண்டு வர்றது மூலமா இளைஞர்களை பாதுகாப்புங்கிற உறுதிமொழியை அவரு நிறைவேற்றி இருக்காரு, உறுதி செய்யறாரு. வெற்றி கிடைச்சாச்சு. ஆனா இப்பதான் உண்மையான பொறுப்பு ஆரம்பமாகுது. தமிழகத்தை பாதுகாக்கும் அந்த மிகப்பெரிய பொறுப்பு இப்போ முதல்வர் விஜய் கையில தான் இருக்கு. நிதி நெருக்கடி, சமூக பிரச்சனைகள், மாநில உரிமைகள்னு பல சவால்கள் முன்னாடி நிக்குது. குறிப்பா இவரை நம்பி வாக்களித்த அந்த 1 கோடிக்கும் அதிகமான மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கடமை இவருக்கு இருக்கு. ஒரு முதல்வரா தமிழகத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போற அந்த பயணத்தை நான் ஆவலா எதிர்பார்த்துட்டு காத்திருக்கிறேன். இறுதியா நான் சொல்ல நினைப்பது ஒண்ணுதான். இது வெறும் ஒரு கட்சியோட வெற்றியோ இல்ல தனி மனிதனோட வெற்றியோ கிடையாது. இது நம்ம வீட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக தமிழகம் எடுத்திருக்கும் ஒரு துணிச்சலான முடிவு. வாக்குகளை தந்து இவரை அரியணையில அமர்த்திய கோடிக்கணக்கான கைகளும் அவரை தலைவனா ஏற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான இளைஞர்களும் இன்று மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்களுக்கு முன்னாடி இருக்கும் பாதை பூக்களால் ஆனதில்லை, அது முட்களும் சவால்களும் நிறைந்தது. ஆனா தன் மக்களுக்காக அவர் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நேர்மையானதாக இருக்கும்னு நம்ம நம்பலாம். தளபதியாக நம்ம இதயங்களை வென்றவர் இன்று தலைவராக நம் மாநிலத்தை காக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இந்த பொறுப்பு வெற்றிகரமாக அமையட்டும், தமிழகம் தலை நிமிரட்டும். அன்புடன் உங்கள் நண்பன் கார்த்திக் from கார்த்திக் சேனல்.